திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கர சுவாமிகள் அருளிய தேவாரம் 4ஆம் திருமறை, பண் காந்தார பஞ்சமம், தலம் பொது, பாடல் பொது, நமச்சிவாய திருப்பதிகம், பதிகம் 11, பாடல் 4. இடுக்கண் பட்டிருக்கினோ இறந்து யாரையும் விடுக்கிற்பிரானொன்று வினவுவோம் அல்லோம். இடுக்கண் பட்டிருக்கினோ இறந்து யாரையும் விடுக்கிற்பிரானொன்று வினவுவோம் அல்லோம். அடுக்கற்கீழ் கிடக்கினோ மருளின் நாமுற்ற, அடுக்கற்கீழ் கிடக்கினோ மருளில் நாமுற்ற, நடுக்கத்தை கெடுப்பது நமச்சிவாயவே. அடுக்கற்கீழ் கிடக்கினோ மருளில் நாமுற்ற, நடுக்கத்தை கிடப்பது நமச்சிவாயவே. நம் நடுக்கத்தை கெடுப்பது நமச்சிவாயவே. இடுக்கண் பட்டிருக்கினோ இறந்து யாரையும் விடுக்கி நிற்பிரானொன்று வினவுவோம் அல்லோ. அடுக்கற்கீழ் கிடக்கினோ மருளில் நாமுற்ற, நடுக்கத்தை கெடுப்பது நமச்சிவாயவே. நமச்சிவாயவே, நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். இந்த 4ஆம் பாடல் விளக்கத்தை பார்த்து விடலாம். இதில் அப்பர் சுவாமிகள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இடுக்கண் இடுனா இடர்கள் எந்த வகையான இடுக்கண் தன்னை எதிர் நோக்கினும். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அல்லவா, சமணர்கள் அவரை ரொம்ப துன்புறுத்தி படாதுபாடு படுத்தி செய்து அந்த மாதிரி சுண்ணாம்பு கால்வையில் போட்டதும், தண்ணீரில் முக்கி கல்லோட கட்டி கடலில் போட்டதும் நிறைய தொல்லைகள் அவர் சமணர்களுக்கு கொடுத்தார்கள். ஏனென்றால் அவர் இந்த மாதிரி தொல்லைகள் செய்தால் திரும்பவும் சமண மதத்துக்கு வந்துவிடுவார், சைவ மதத்திலிருந்து சமண மதத்துக்கு வந்து விடுவார் என்று அவர்களுடைய எண்ணமாக இருந்தது. அதைத்தான் இந்த பாடலில் குறிப்பிட்டார். எந்த வகையான இடுக்கண் தன்னை எதிர்நோக்கினும் அந்த இடுக்கண்ணிலிருந்து நீர் என்னை விடுவிக்க வேண்டும் என்று எவரையும் அஞ்சி, அதாவது அவர்கிட்ட போய் நான் முறையிட்டு, அதாவது சமணர்கிட்ட போய் நீர் என்னை விடுவிக்க வேண்டும் என்று சொல்கிற எண்ணத்தில் நான் இருக்க மாட்டேன். என்னை காப்பாற்றுவதற்கு சிவபெருமான் இருக்கார். மலையை, அதாவது எப்படி ஒப்பிடுகிறார், ராவணன் கைலாய மலையை பெருப்பதற்கு முயற்சித்தார் அல்லவா, அந்த மலையின் கீழ் மாட்டிக்கொண்ட ராவணன் எவ்வாறு அவருக்கு மோட்சம் கொடுத்து அருள் பாதித்தாரோ, அந்த நிலையில் இருந்தாலும் இம்மலையில் மாட்டிக்கொண்ட போது நமச்சிவாய என்று சொன்ன ராவணனுக்கு அருள் பாதித்த மாதிரி எனக்கும் அந்த நடுக்கத்தை போக்கி அவர் என்னை ஆட்கொள்வார் அப்படின்னு சொல்லி இந்த பாடலை முடிக்கின்றார் அப்பர் சுவாமிகள். திருச்சிற்றம்பலம்.